ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம இந்த விட்டிலிகோ பேச்சஸ் கவர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பேட்ச் டெஸ்ட் கிடையாது. இவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேட்ச் டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான அவுட்புட் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போது ரிமைனிங் ரெண்டு லெக்லேயுமே இருக்கிற ஸ்பாட்ஸில் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லெக்கோட ஆங்கிள்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் நம்ம இப்போ மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கலர் மிக்சிங் இது ஒரு ப்ரீடிஃபைன்டு ஒரு டிஃபால்ட் ஒரு கலர் எடுக்கும். அந்த கலரை பாட்டிலில் ஊற்றி பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இட் ரிக்வயர்ஸ் த ஸ்பெஷல் ஸ்கில். நமக்கு அவங்களோட ஸ்கின்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி அவங்களோட பேலட்டில் அக்செப்ட் பண்ணுவோம். ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பண்ணும்போதும் அவங்களோட மெலனினோட லேயர்ஸில் ப்ளூ அண்ட் க்ரீன் லேயரோட பிக்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற கலர் வித்தியாசமாக தெரியும். ஸோ அந்த ப்ளூ அண்ட் க்ரீன் டிண்டடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கலரை சேஞ்ச் பண்ணி கலர் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் இட்ஸ் த பெஸ்ட் ஒன் அண்ட் இட் கிவ்ஸ் த லீஸ்ட் மெயின்டெனன்ஸ் வித் த குட் அவுட்புட். நிறையா பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நான் டேட்டூ பண்ணேன், டேட்டூ இது ஒன்றுங்களா அப்படின்னா, டேட்டூ இதுவும் கம்ப்ளீட்டாக வேறு, டேட்டூக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த இது ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் விட்டிலிகோ. இங்காக இருக்கட்டும், ப்ரொசீஜராக இருக்கட்டும், we are not using a needle, it's a cartridge. So it's the micropigmentation tattooing technique, it's completely different. அந்த இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. அதனால் நிறையா பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். யாருக்கும் வேறு எதுவும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் நம்ம இதில் டேட்டூ இந்த விட்டிலிகோ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த விட்டிலிகோ ட்ரீட்மெண்ட் ஒன்லி அவைலபிள் இன் பெங்களூர். வேறு எந்த பிரான்ச்லேயுமே எங்களோட இதில் பண்ணலை. பெங்களூரில் மார்த்தஹள்ளி பிரான்ச்சில் மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, புக் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ்லேயே கேளுங்க, உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி தருவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இமீடியட்டாக மேரேஜ் இருக்குது, அதனால் நான் பண்ணிக்க போகிறேன், எனக்கு அவ்வளோ நேரம் டைம் வெயிட் பண்ண முடியாது, அதனால் நான் சீக்கிரம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க நீங்கள் ஓகே பேட்ச் டெஸ்ட் இல்லை, நான் ஃபுல் பாடி பண்ணிக்கிறேன்னா நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடி. பட் இட்ஸ் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் உங்கள் விட்டிலிகோவோட மெலனின் லேயர் அக்செப்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் அந்த இது பார்க்கவே இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக பண்ண போகிறேன்னா இட்ஸ் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். நம்ம ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி, நாங்கள் பண்ணித்தர்றோம். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஒன் லெக் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. அடுத்த லெக் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருக்குது. அவங்களோட ஃபஸ்ட் இது சக்ஸஸ்ஃபுல் வந்ததுனால இதெல்லாம் முடிச்சிட்ருக்கோம். அப்புறம் நிறைய பேர் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் போகிறோம். இந்த யூடியூபோட தம்ப்நெயிலில் இருக்கிறதே பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் தான், இவங்களோட சேம் பிக்சர் தான். இல்லை எனக்கு இன்னும் பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் பாருங்கள், மச்சு டேட்டூஸ். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்கள் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணிங்கன்னா we have all the photos in our Instagram pages. You will get a much more clear idea. இப்போது இன்னொரு லெக்கில் இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பர்ஃபெக்டாக கிளியராக ஸ்மூத்தாக மேட்ச் ஆயிடுச்சு. அதாவது நாங்கள் எப்போவுமே பண்ணும்போது அவங்க ஆக்சுவல் ஸ்கின் டோனை விட 1 டோன் டார்க்கர் சூஸ் பண்ணி தான் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்போ தான் ஹீல் ஆகும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான அவுட்புட் வருன்றதுக்காக. ஸோ இந்த இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் எண்டில் இருக்கோம். தம்ப்நெயிலில் பாருங்கள், அதில் இருக்க தான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர். டோன்ட் டை நியூட்.